சுவாமி வேதாந்த தேசிகரனுடைய சுபாஷித நீவி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரந்தத்தில் முதல் பத்ததி, அதாவது இதை சாப்டராக பிரிச்சிருக்கார். அந்த சாப்டருக்கு பேர் இங்கே சம்ஸ்கிருதத்தில் என்ன கொடுத்துருக்காருன்னா பத்ததி. பத்ததி அப்படின்னு சொன்னால் பத்து, அதாவது அதி, அந்த பாதையிலேயே செல்வது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை நம்ம எடுத்துக்க முடியும். அதாவது அடி தொடர் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அர்த்தம். அப்போது இங்கே முதல்ல அந்த பத்ததிக்கு பேர் அப்படின்னு சொன்னால் அனிபுண பத்ததி. நிபுணன் அப்படின்னு சொன்னால் சிறந்தவன், நல்லா ஒரு அந்த விஷயத்தில் அந்த ஞானத்தை உடையவன் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அனிபுண அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான விஷய ஞானமே இல்லாதவன், எந்த செயலை செய்கிறானோ அந்த செயலில் அவனுக்கு துளி கூட ஞானமே இல்லை, அந்த அறிவே இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அனிபுண பத்தத்தின்னு சொன்னால் மூடன் அவனுடைய விஷயமாக சொல்லப்படக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் முதல் ஸ்லோகம், பிரதம சுஜனாய பும்சே மஹ்யமபி பிரதம துர்ஜனாய நமஹா சர்வம் ஹதஹா கிருதம் யௌ சக்ருதுபகாராபக்ரமாராபியாம். அதாவது பிரதம சுஜனாய பும்சஹா மஹ்யம் அபி பிரதம துர்ஜனாய நமஹா சர்வம் ஹதஹா கிருதம் யௌஹு சக்ருத் உபகார அபகாராபியாம் அப்படின்னு இங்கே பதச்சேதம். இப்போது இதுக்கு அர்த்தத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல பிரதம சுஜனாய அப்படின்னு இங்கே சுஜனன் அப்படின்னு சொல்கிறச்ச பரமேஸ்வரன் பரம்பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம். முதல்ல அந்த உயர்ந்ததான அந்த பரம்பொருளுக்கு, அந்த பரமாத்மாவுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். அதே போல என்னுடைய நமஸ்காரம் இன்னொருத்தருக்கு உண்டு. யார் அப்படின்னு கேட்டால் துர்ஜனாய மஹ்யமபி அப்படின்னு இங்கே சுவாமி தேசிகன் தன்னையே காண்பிச்சுக்கிறார். என் போன்ற தீயோனுக்கும் நமஸ்காரம். அவர் பெருமாள் முதல்வர் அப்படின்னு சொன்னால் நல்லவர்களில் முதல்வர் அவர். தீயவர்களில் யார் முதல்வர் அப்படின்னு கேட்டால் நான் தான். அவருக்கும் நமஸ்காரம், எனக்கும் நமஸ்காரம். எவ்வளோ ஒரு உயர்ந்த மனப்பான்மை பாருங்க. ஏன்னு கேட்டால் நல்லவர்களை மட்டும் வணங்கினா போராது, தீயவர்களையும் வணங்கணும். எதுக்காக அப்படின்னு கேட்டால் அவள் நம்மளுக்கு எந்த தீங்கும் விளைவிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ பொதுவாக சொல்கிறது உண்டு, விநாயகர் கணேசா ஸ்தௌதி மார்ஜாலம் அப்படின்னு, விநாயகர் பூனையை நமஸ்காரம் பண்ணுவாராம். எதுக்கடா அப்படின்னு கேட்டால் தன்னுடைய வாகனமான மூஞ்சூருக்கு எலிக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகன்னு. அந்த மாதிரி இங்கே சுவாமி தேசிகன் முதல் நல்லவரான பெருமாளுக்கும் பரம்பொருளான அவருக்கும் நமஸ்காரம் பண்ணுறார். முதல் தீயவர்களாக இருக்கக்கூடிய அவருக்கு தனக்கு தானே நமஸ்காரம் பண்ணிக்கிறார். ஏன்னா அவர் எந்த விதமான கெடுதலும் பண்ணிடக்கூடாதுன்னு. இங்கே சொல்கிறச்ச ரெண்டாவது வரையில் எதுக்காக நான் இவா ரெண்டு பேருக்கும் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், முதல்ல இருக்கக்கூடியவர் எப்பேற்பட்டவர்னு சொன்னால், அவர் சர்வம் ஹதஹா கிருதம் யோ சக்ருது உபகார அபகாராபியாம். முதல்ல இருக்கக்கூடியவர் எப்படின்னு கேட்டால், நம்ம பல தீய விஷயங்கள் பண்ணாலும் நம்ம செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு நமக்கு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியவர், அதன் மூலமாக நம்மளை காப்பாற்றக்கூடியவர் அந்த முதல்வர், நல்லவர். அதனால் அவருக்கு நமஸ்காரம். எவ்வளவோ பாபங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இருந்தாலும் பெருமாள் நம்மளை மன்னித்து நம்ம செய்த ஏதோ ஒரு புண்ணிய வசத்தினால அவர் நம்மளை ஏத்துண்டு மோட்சத்தை கொடுக்குறார். ஆனால் துர்ஜனன்றவன் அப்படியா? எப்படி? எத்தனை தான் நம்ம நல்ல விஷயங்களை பண்ணாலும் கூட நம்ம செஞ்ச ஒரே ஒரு தீய விஷயம் போதும், அதை பிடிச்சிண்டு இவன் என்ன பண்ணுவான், நம்மளை கீழே தள்ளி விடுவான், நம்மளை குற்றவாளியாக்கி நம்ம மேலே குற்றம் சுமத்தி நமக்கு எல்லா விதமான பழியையும் சொல்லுவான். ஆகையினால அவனுக்கும் நமஸ்காரம் அப்படிங்கிற இந்த இடத்துல தன்னை தானே அவர் குற்றவாளி, தான் ஒரு பாப்பின்னு சொல்லிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இது பொதுவாக பெரியவர்கள் ஒரு அவையடக்கத்துக்காக சொல்றது. அவர்களே இவ்வளவு பெருசா சொல்லிக்கிறா அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள விதைச்சு நம்ம நல்வழிப்படணும் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக பொதுவாக பெரியவர்கள் அப்படி சொல்லிப்பா. அடியே நான்லாம் அப்படி கிடையாது, நான் ரொம்ப தாழ்ந்தவன், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு எல்லாம் தெரிந்தவர்கள் கூட சொல்லிக்கிறதுக்கு காரணம் இதுதான். அப்படி சொல்லி நமக்குள்ள ஒரு வினய பாவத்தை ஏற்படுத்துகிறோம், கர்வம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றது. சுவாமி தேசிகனே தயாசதகம் அப்படிங்கிற கிரந்தத்தில் சொல்றச்ச அகமஸ்மியா பராத சக்கரவர்த்தி அப்படிம்பார். நான் இந்த செய்யக்கூடிய எல்லா விதமான பாபச் செயல்களுக்கும் சக்கரவர்த்தியாக தலைவனாக விளங்குகிறேன் அப்படிம்பார். அப்போ இங்கேயும் அது மாதிரி தான் காண்பிக்கிறார். எதுக்காகனா நம்ம எல்லோரையும் நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு முறை இந்த அர்த்தத்தை சொல்கிறேன். முதலான அந்த உயர்ந்த பரம்பொருளான அந்த பெருமாளுக்கும், நல்ல உள்ளம் படைத்த அந்த பெருமாளுக்கும் என்னுடைய நமஸ்காரம். எல்லா விதங்கள்லேயும்
தாழ்வாக மாறுபட்ட குணத்தை உடைய அந்த தீயவனுக்கும் குற்றச் செயல்களை செய்பவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். நல்லவருக்கு ஏன் நமஸ்காரம் அப்படின்னு சொன்னா, அவர் நான் செய்த பாவச் செயல்களை எல்லாம் மறந்து ஒரே ஒரு நல்ல செயலை செய்திருந்தாலும் கூட அதில் என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு நல்வழிப்படுத்துவார். அதே தீயவருக்கு எதற்கு நமஸ்காரம்னு சொன்னா, நான் பலவிதமான நல்ல செயல்களை செய்திருந்தாலும் நான் செய்த ஒரே ஒரு தீய செயலை எடுத்துண்டு அதன் மூலமாக என்னை அவர் சிக்ஷிப்பார். அதற்காக அவருக்கு நமஸ்காரம். இப்படி முற்றிலும் மாறுபட்ட குணங்களை உடைய 2 பேருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு இங்கே முதல் ஸ்லோகத்தில் காண்பிக்கிறார். பிரமிதி பரிஷ்கிருதி முத்ரா சஹ்ருதய ஹிருதயைஹி சமர்ப்பிதா கிருதிபிஹி பவதி சுபாஷித நீவி பரகுணச்சோரை ரஹார்யார்த்தா. இப்போ இதை பதச்சேதமாக நம்ம பார்க்குறச்ச பரிமிதி, பரிஷ்கிருதி, முத்ரா, சஹ்ருதய ஹிருதயைஹி சமர்ப்பிதா கவிபிஹி பவதி சுபாஷித நீவி பர குண சோரைஹி ஆஹார்யார்த்தா. இப்போ இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். அதாவது பரிமிதி பரிஷ்கிருதி, நல்ல விதத்தில், பரிமிதி அப்படின்னா ஒரு அளவு அப்படின்னு சொல்லக்கூடியது, பரிஷ்கிருதி அப்படின்னா நன்றாக அலசி ஆராய்ந்து அப்படின்னு, முத்ரா, முத்ரா அப்படின்னு சொன்னா ஒரு முத்திரை. இந்த இடத்துல இன்னார் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு முத்திரை இல்லை. ஏன்னா பொதுவாக சம்ஸ்கிருத காவியங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறச்சேயே இன்னார் இந்த ஸ்லோகத்தை, இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கிறார், எதுக்காக பண்றார், யாருக்காக பண்றார் அப்படிங்கிறத ஒரு முத்திரையை கொடுப்பார். இந்த இடத்துல சுவாமி தேசிகர் அதை கொடுத்துக்கல. எதுக்காக அப்படின்னு கேட்டா அது தானாவே தெரிஞ்சு போயிடும். சஹ்ருதய ஹிருதயைஹி சமர்ப்பிதா கவிபிஹி, நல்ல ஒரு உள்ளத்தோட இந்த ஒரு விஷயத்தை, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சமர்ப்பிக்கிறான்னு சொன்னால் அது யாரு கொடுத்தான்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா அவளுக்கு அந்த உள்ளத்தில் அந்த எண்ணங்கள் எல்லாம் மேல்பட்டுடும். இன்னார் தான் கொடுத்தாருன்னு இந்த விஷயங்களை நம்ம சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அது நல்ல உள்ளங்களுக்கு நல்ல உள்ளத்தோட நம்ம சமர்ப்பிச்சோன்னா அது இன்னார் தான் கொடுத்தாருன்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இதை இவர் தான் செய்தார், அவர் தான் பண்ணார் அப்படிங்கிற அவசியமே இல்லை. சஹ்ருதய ஹிருதயைஹி சமர்ப்பித்தா கவிபிஹி, கவிகளிடத்துல சமர்ப்பிச்சாச்சின்னு சொன்னா நல்ல ஹிருதயத்தோட, அவர்கள் அதை நல்ல ஹிருதயத்தோட எடுத்துட்டு யார் பண்ணா என்ன பண்ணா அப்படிங்கிறது அவளுக்கே தெரிஞ்சு போயிடும். அப்பேற்பட்டது பவதி இருக்கு. என்னது? சுபாஷித நீவி. இந்த சுபாஷித நீவி அப்படிங்கிற கிரந்தம் பரகுணச்சோரைஹி அஹார்யார்த்தா, பரகுணச்சோரைஹி, யார் யாரெல்லாம் அடுத்தவர்களுடைய விஷயங்களை திருடணும்னு நினைக்கிறாளோ அவளால் திருடவே முடியாததானது இது அப்படின்னு. பொதுவாக சில பேர் என்ன பண்ணுவா, இதை ஒரு ராஜா சொல்கிறச்சே, ஒரு நல்ல நீத்திய கிரந்தங்கள்லாம் சொல்லக்கூடிய அவர் சொல்கிறச்ச பாதோபஜீவி, பதகோபஜீவி, சாயோபஜீவி, சரணோபஜீவி அப்படின்னு. அதாவது சில பேர் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கவிகள் எழுதின ஒரு ஸ்லோகத்தையே எடுத்துட்டு தங்களுடைய ஸ்லோகம்னு சொல்கிறது உண்டு. சில பேர் ஒரு லைனை எடுத்துட்டு தங்களுடைய லைனுன்னு சொல்கிறது உண்டு. சில பேர் ஒரு 2 வார்த்தைகளை எடுத்துட்டு தங்களுடைய வார்த்தைகள்னு சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி இந்த காப்பிரைட் விஷயங்கள்லாம் இருப்பா. ஆனால் இதை யாராலையும் எடுத்துக்க முடியாது. ஏன் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதுதான் பரிமிதி பரிஷ்கிருதிங்கிறாங்க. பரிமிதி பரிஷ்கிருத்தின்னா என்ன? இப்போ இதை எடுத்துக்கிறா, யாரோ எடுத்துன்னு இது சுவாமி இதை நான் தான் எழுதினேன். நமக்கெல்லாம் தெரியுமே, இந்த தர்மி அப்படிங்கிற புலவர் யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்த அந்த காவியத்தை கொண்டு தன்னுடையதான்னு காண்பிப்பார். அதுக்கு அர்த்தம் சொல்லுன்னா அர்த்தம் தெரியாது அவருக்கு. ஏன்னா அவர் எழுதி கொடுத்தது என்னன்னு அவரால் படிக்க தெரியும், ஆனால் அதுக்கு என்ன பொருள், அதுக்கு உண்டான மறைப்பொருள் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி இதை யாரோ ஒருத்தர் கொண்டு போய் என்னுடைய கிரந்தம் தான் அப்படின்னு கொண்டு போய் காமிச்சான்னா படிக்க வேணா முடியுமே தவிர அதுக்கு உண்டான பொருள் அவளால் சொல்லவே முடியாது. அப்போ பொருளை சொல்ல முடியாதுன்னு ஆயிடுத்துன்னா அது அவர்களுடையது அல்ல, அது திருடினது. குணச்சோரைஹி, திருடப்பட்டது, பர அடுத்தவர்களிடத்துலேருந்து இது திருடப்பட்டதுன்னு தானாகவே தெரிஞ்சிடும். அப்போ அர்த்தம் சொல்ல முடியாத படிக்க இருக்கு அப்படின்னு சொன்னா அது அவர்களுடையது அல்ல. இப்போ நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா இது என்னுடையது தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால இதுக்கு நான் என்னுடையதுன்ற தம்பட்டம் அடிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மறைப்பொருளாகவே சுவாமி தேசிகர் இதை காண்பிக்கிறார். அப்போ இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நல்ல விதத்துல நல்ல முறையில இது அழகாக இந்த சுபாஷித நீவி அப்படிங்கிற கிரந்தமானது பண்ணப்பட்டிருக்கு. இந்த கிரந்தம் நல்லவர்களுடைய ஹிருதயத்தின் மூலமாக நல்லவர்களிடத்தில் இதை சமர்ப்பிக்கும் பொழுது அவர்கள் இதை பரிஷ்கரித்து, ஆஹா இது நல்ல கிரந்தமாகத்தான் இருக்கு, இது எல்லோருக்கும் பயன்படக்கூடிய கிரந்தம் தானே, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள்.
ஏன்னா இது அடுத்தவர்கள் மூலமாக திருடி கொண்டு வந்து வைக்கப்பட்டது அல்ல. இதை சுவாமி தேசிகர் அவருக்கு சொல்லிக்கிற செய்யும், நான் வேற யார்கிட்ட இருந்தோம் நீதி எல்லாத்தையும் திருடி 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 நான் இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கேன் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் இதை படித்து பார்த்தாலே உங்களுக்கே அது தெரிஞ்சு போயிடும். ஏன்னா இதுக்கு அர்த்தத்தையும் நானே சொல்லிட்டு இருக்கேன். அப்படி சொல்கிறச்சே நான் அடுத்தவர்கள்கிட்ட இருந்து திருடின்னு வந்தேன் அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அதுவும் முடியாது. ஏன்னா என்னுடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்கு உண்டான பொருளும் என்னால் சொல்லப்பட முடியும் அப்படின்னு சொன்னால் அது என்னுடையதாகத்தான் இருக்குமே தவிர இன்னொரு இடத்துலேருந்து நான் திருடின்னு வந்தது காண்பிக்கப்பட்டதாக இருக்காது. ஆகையினால நல்ல ஒரு ஹிருதயத்தோடு இதை ஏற்றுக்கொண்டு இதை படிப்பவர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் ஏற்படும். இது இன்னொருத்தருடைய செயல் அல்ல, இது என்னுடைய செயல், என்னால இது ஏற்றப்பட்டது அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்கே ஒரு முத்திரையை காண்பிக்கிறார். முத்திரை இல்லாமையே அதை முத்திரையை காண்பிக்கிறார் இங்கே கவி. ஓம் தத் சத்து. சுவாமி வேதாந்த தேசிகரனுடைய சுபாஷித நீவி அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியுதமான சுபாஷித கிரந்தத்தில் 3வது ஸ்லோகம், பஷ்யதி பரேஷு தோஷான் அசதோபி ஜனஹா சதோபி நைவ குணான் விபரீதமிதம் ஸ்வஸ்மின் மகிமா மோகாஞ்சனஸ்யைஷா. பஷ்யதி பரேஷு தோஷான் அசத் அபி அசதஹ அபி ஜனஹ சதஹ அபி நைவ குணான் விபரீதம் இதம் ஸ்வஸ்மின் மகிமா மோகன அஞ்சனஸ்ய ஏஷா. அதாவது ஒரு மனிதன் மற்றவர்களுக்கிட்ட இருக்கக்கூடியதான குற்றங்களை குறைகளை எல்லாம் அவன் அப்படியே வந்து பார்த்து 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 தேடி தேடி கண்டுபிடிக்கிறானா. பரேஷு தோஷான், அடுத்தவாகிட்ட என்ன தோஷம் இருக்கோ அதை பார்த்து 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 கண்டுபிடிச்சி அவளை வந்து எந்த அளவுக்கு மட்டம் தட்ட முடியுமோ மட்டம் தட்டுவானா. அது மட்டும் இல்லாமல் அவ ஒருவேளை நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் கூட அந்த நல்ல விஷயங்களை கணக்கெடுக்காம அவாகிட்ட இருக்கக்கூடியதான தோஷங்களை மட்டுமே கணக்கெடுப்பானா. ஆனா அதே விபரீதமிதம் இவன் ஸ்வஸ்மின் இவனுடைய விஷயத்துல வர்றச்சே இது ஆப்போசிட்டா இருக்கான். அப்படின்னா என்ன பண்றான், தன்கிட்ட இருக்கக்கூடியதான தோஷங்களை எல்லாம் விட்டுட்டு குணங்கள் சின்னூண்டு இருக்கும், கொஞ்சமா இருக்கும், இல்லை ஒன்று ஏதோ ஒன்று இருக்கும், அந்த குணங்களை மட்டுமே ரொம்ப பெருசா தம்பட்டம் அடிச்சுக்கிறானா. அப்போ தன்கிட்ட எண்ணிலடங்கா கணக்கில் அடங்காத அளவுக்கு தோஷங்கள் இருந்தாலும் அதை பெருசா எண்ணிக்காம அதை பெருசா சொல்லிக்காம தன்கிட்ட இருக்கிற ஒரே ஏதோ ஒரு நல்ல சுபாவம்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயத்த ஊர் பூரா தம்பட்டம் அடிச்சுப்பான். இது எதனால அப்படின்னா மோகாஞ்சன சேஷா, மோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு அஞ்சனம், மை தடவின்றிருக்கிறதன் காரணமாகத்தான் இது அப்படின்னு. அப்போ மை தடவின்றிருக்கானா இவன் ஏதோ மைய தடவின்றிருக்கானா பிசிக்கலி அப்படின்னு கேட்டால் அது இல்லை. மோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதே ஒரு விதத்தில் அஞ்சனம் மாதிரி தான். பொதுவாக இந்த மோகம் ஒன்று வந்துருத்தனாலே போதும், அவ்வளோதான். புத்தியை அதை அப்படியே ஸ்திரம் இல்லாமல் ஆக்கிடும். அந்த புத்தி ஸ்திரம் இல்லாதனால கோபங்கள் வர ஆரம்பிக்கும். கோபங்கள் வர்றதுனால அப்படியே மோகம் மாத்சரியங்கள்னு அப்படியே வரிசையாக ஒன்று வந்துட்டே இருக்கும். அந்த மோகம் அப்பேற்பட்டது, அதாவது தான் தான் அப்படிங்கிற அந்த அகங்காரம், அது பேர் மோகம்னு இந்த இடத்துல காண்பிக்கிறார். அப்போது அந்த அகங்காரம் எப்போ வெளிப்படுறதோ அதன் காரணமாக அடுத்தவர்கள்கிட்ட இருக்கக்கூடியதான சின்ன குற்றங்களை கூட பெருசாக பார்த்து பெரிய நல்ல குணங்களை எல்லாம் சின்னதாக ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தன்கிட்ட இருக்கக்கூடியதான பெரிய குற்றங்களை எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி மறைச்சி தன்கிட்ட இருக்கக்கூடியதான சிறிய ஒரு நல்ல விஷயத்தையோ இல்லைன்னா நல்ல விஷயம் மாதிரி தோன்றக்கூடிய ஒரு விஷயத்தையோ பெருசாக காண்பிக்கிறது அப்படிங்கிறது துஷ்டர்களுடைய ஒரு சுபாவம். அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கிட்டது நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக பத்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கவி காண்பிக்கிறார். சுபாஷித நீவில 4வது ஸ்லோகம் முதல் பத்தத்தில் யத்ர பயஹா பிரபிருத்தி ஸ்வம் புக்த்வா சத்யானுஷக்த தீச்சோரஹ பசுவிருத்தி கணே தஸ்மின் அபிநாம யசோ தயா விருத்தம். எத்திர எந்த இடத்துல பயஃப் பிரபிருத்தி பால் முதலான பொருட்கள் ஸ்வம் சுயமாக தானாக புக்த்வா சாப்பிட்டு விட்டு சத்யானுஷக்த தீச்சோரஹா சத்தியத்திற்கு புறம்பாக ஒரு தீய புத்தியோட ஒரு திருட்டுத்தனத்தோட யார் ஒருத்தன் இருக்கானோ பழகிறானோ அது எப்பேற்பட்டது அப்படின்னு சொன்னா பசு விருத்தி கணே
ஒரு மிருக கூட்டங்களுக்குள்ள இருக்கிறா போலே, தஸ்மின்னு அந்த இடத்துல அபிநாம பார்க்க முடியுமா? என்னது? யசோ புகழையோ, தயா ஒரு கருணையோ, ஒரு அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க முடியுமா நம்மளால அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் ஒருத்தர் வீட்டில், அதாவது இந்த பாம்புக்கு பால் வார்க்கிறது அப்படின்னு சொல்லுவா, அது சாப்பிட்டுட்டு என்ன பண்ணும், அவாளியத்தான் கொத்தும் அப்படின்பா. அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒரு ஆத்துல இருந்து பால் முதலான பொருட்கள்னா எந்த பொருட்களோ ஏதோ உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றதும்பாலே அந்த மாதிரி அவன் அந்த வீட்டில் சாப்பிட்டுட்டு அவர்களுக்கு அனுகூலமா இல்லாம அவர்களுக்கு பிரதிகூலமா எதிராக இருக்கிறது, சத்தியத்துக்கு புறம்பா பேசுறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணினா அப்படின்னு சொன்னா அது எப்பேற்பட்டதுன்னா, ஒரு மனிதர் கூட்டத்துக்குள்ள அவன் இருந்தவனா இருந்தாலும் கூட அவன் மிருகத்துக்கு சமமானவன். பசுவிருத்தி கணே தஸ்மின் அப்பி, அந்த மனிதர் குலத்தில் அவன் இருந்தாலும் கூட அவன் மனித குலத்தை சார்ந்தவன் அல்ல, அவன் மிருக ஜாதியில் சேர்ந்தவன். ஏன்னா மிருகத்துக்கெல்லாம் என்ன, ஆகார நித்ரா பயம் மைத்துனம் ச, சாப்பாடு தூக்கம் ஒன்று சேர்றது பயம், இதெல்லாம் தான் அதுக்கு உண்டான ஒரு பொதுவான குணம். அப்போ இவனும் இதே மாதிரி தான் சாப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்கே துரோகத்தை நினைக்கிறான், கெடுதலை நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் மிருகத்துக்கு சமமானவன் தானே தவிர மனிதனுக்கு சமமானவன் அல்ல. அதனால அப்பேற்பட்டவர்கள் கிட்டது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். ஹரிகர புஷ்கர ஹம்சம் ஹாரமணீனாம் பிரசூதிமிவ லக்ஷ்மியாக பித்தேன பாஞ்சஜன்யம் பீதம் பஷ்யன்னு பிஷஜ்யதி கம். சுபாஷித நீவியில முதல் பத்தத்தில 5வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாளுடைய, அதாவது திருமால் மகாவிஷ்ணுவினுடைய வலது கையில் அவருடைய தாமரை போல கைகள் இருக்கு, அந்த கைகளில் பாஞ்சஜன்யத்தை வச்சுட்டு இருக்கார். பாஞ்சஜன்யம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வெண்மை நிறமானது சங்கு அப்படின்னு அர்த்தம். இந்த பாஞ்சஜன்யம் எப்படி இருக்கா, அவருடைய மார்பில் உட்கார்ந்து இருக்கக்கூடியதான மகாலட்சுமியினுடைய ஆபரணங்கள்ல ஒளிர்றதான். அந்த ஒளியை எல்லாம் என்ன பண்றதா, இது அப்படியே ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்தும்படியாக செய்யறது. அப்படின்னா அந்த ஒளியவே இது மங்கச் செய்யறதுன்னு அர்த்தம். அப்படி மங்கச் செய்து இருக்கக்கூடியதான இந்த பாஞ்சஜன்யம் அப்படின்னா அது அதனுடைய வெண்மை அந்த அளவுக்கு வீரியமானதுங்கிறத காண்பிக்கிறார். எதுக்காக அப்படின்னு சொன்னா அடுத்த வரியில் அது முக்கியமான ஒரு பாயிண்ட் வருது. என்ன அப்படின்னா, ஒரு வைத்தியன் அவனுக்கு மஞ்சள் காமாலை ஏறி போயிடுத்து, நல்லா தலைக்கு ஏறி போயிடுத்து. அப்படி இருக்கிறச்ச அவன் இந்த பாஞ்சஜன்யத்தை பார்த்து கூட அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஐய என்ன இந்த பாஞ்சஜன்யம் வெள்ளையா இல்லாம மஞ்சளா இருக்கு அப்படின்னு சொல்றானா. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, யார் ஒருத்தன் குற்ற கண்களோட, அதாவது தீய கண்களோட பார்வையோட பார்க்கிறானோ அவனுக்கு எல்லாமே அந்த மாதிரி தான் தெரியும், கெட்டதாகத்தான் தெரியும், நல்லதாக தெரியாது. ஏன்னா அவனுக்கு தான் மஞ்சள் காமால இருக்கு. மஞ்சள் காமால இருக்கிறவன் மஞ்சள் நிறத்துல தான் எல்லாத்தையுமே பார்ப்பான், வெண்மையானது கூட. அப்போ தீய கண்களோட ஒருத்தன் ஒரு விஷயத்தை பார்க்கறானா அது அவனுக்கு தீயதாகத்தான் தெரியும் அப்படிங்கிறது தான் இங்க தாற்பயமான அர்த்தம். இங்கே சுவாமி தேசிகன் சொல்றச்சே, பெருமானுடைய தாமரை போன்ற கைகள்ல வெண்மையான இந்த பக்ஷி போல, அன்னப்பக்ஷி போல இது வெள்ளையா இருக்கு அப்படின்னு. ஹரிகர புஷ்கர ஹம்சம், அன்னப்பறவை எப்படி இருக்குமோ அது போல வெண்மையா இருக்குங்கிறார். அது மட்டும் இல்லாம ஹாரமணினாம் பிரசூதிமிவ லக்ஷ்மியாக, தாயார்னுடைய ஆபரணங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒளியையெல்லாம் இது மங்கச் செய்யறதுன்னா அந்த அளவுக்கு இது வெண்மை அதிகம் இருக்குன்னு. அப்படி வெண்மையா இருக்கிறத கூட இவனுக்கு மஞ்சளா தெரியறதுன்னா இவன்கிட்ட குற்றம் இருக்கே தவிர அந்த வஸ்து மேல இல்லைன்னு. அப்ப இதுல சூக்ஷ்மமா அர்த்தம் என்ன, நல்லவர்களிடத்துல ஒருத்தவன் கெட்டவன் ஒரு கெட்ட குணத்தை சொல்றான்னா அது அவனுடைய பார்வையில தப்பா இருக்குமே தவிர இந்த நல்லவர் இடத்துல தப்புங்கிறது கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப நல்லவர்கள்கிட்ட கெட்டவர்கள் என்னதான் குறைகளை கண்டாலும் நல்லவர்கள் எப்பொழுதும் நல்லவர்கள் தான். அந்த கெட்டவர்கள் சொல்ற ஒரு கரையினால இவர்களுக்கு என்னைக்குமே ஒரு பங்கம் ஏற்படாது அப்படிங்கிறது இங்க சூக்ஷ்மமான விஷயம். ஸ்பட்டிக ஸ்வபாவ சுத்தா ச ஏவ சன்னு வகதி சர்வமாரூபம் ததபின தத்ரானாஸ்தா ததுபாதிஷுவா பவத்யாஸ்தா. சுபாஷித நீவில முதல் பத்தத்தில 6வது ஸ்லோகம். இப்போ ஒரு ஸ்படிகம் இருக்கு, அது இயற்கையிலே அது ரொம்ப ஒரு வெண்மை நிறத்தோடு இருக்கக்கூடியது. அது எப்பொழுதுமே அந்த ஸ்படிகத்தில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நல்ல பளிங்கு போல அப்படியே இருக்கும். பளிங்கு தான் ஸ்படிகம் அப்படிங்கிறது. அப்போ அது தூயதாக இருக்கும். அது என்றைக்குமே அந்த கரை படிஞ்சதே இருக்காது. ஒருவேளை அது கரை படித்தாலும் கூட அதை சரியாக அதை எடுத்து காண்பிக்கும்.
அதே மாதிரி இந்த ஸ்படிகத்தில் என்றைக்குமே நிறமே மாறாது. நம்ம வேற ஏதோ ஒரு வஸ்துவை கொண்டு வந்து அது பக்கத்தில் வச்சோம்னா அந்த வஸ்துவினுடைய நிறம் இதில் பிரதிபலிக்குமே தவிர இது நிறமே மாறிடாது. ஸ்படிகம் என்றைக்குமே தூய்மையான வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஜபா குசுமம் அப்படின்னு சொல்லக்கூடிய செம்பருத்தி பூவை கொண்டு வந்து அந்த ஸ்படிகத்துக்கு பக்கத்தில் வச்சோன்னு சொன்னால் அந்த ஸ்படிக கல் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அது சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் அது அப்போ நிறம் மாறிடுத்தேன்னா அது நிறம் மாறலை, அந்த நிறத்தை அது பிரதிபலிக்கிறது, அது நிறமே மாறிடலை. அப்போ அது புஷ்பத்தை நம்ம ஒரு வேளை எடுத்துட்டோன்னு சொன்னால் அது என்ன ஆகும், அப்போ தன்னுடைய இயல்பு நிலைக்கு அது வந்துடும். அதே போல் நல்ல குணம் படித்த அந்த பெரிய பெரிய உயர்ந்த மனிதர்கள்லாம் எப்படி இருப்பான்னா மற்றவா தங்களை ஏதாவது குறை சொல்லிட்டா அப்படிங்கிறதுனால அவ ஒரு பொழுதும் குன்றி போவதில்லை, அவ ஒரு பொழுதும் கரை படிந்தவர்களாக ஆகிடுறதில்லை. அந்த கரைகளோ அந்த குறைகளையோ அவ எடுத்துட்டான்னு சொன்னா அவர்களுடைய இயல்பு நிலை என்னைக்குமே அதே மாதிரியே தான் இருக்கும், ஒரு போறவே இருக்கும், மாறவே மாறாது அப்படின்னு. அவ வருத்தப்படவும் மாட்டா, கலங்கவும் மாட்டா. அதை தான் இங்க காண்பிக்கிறார். ததபின தத்ர அனாஸ்தா ததுபாதிஷுவா பவத்யாஸ்தா. அவ ஒரு பொழுதும் இந்த ஒரு விஷயத்தினால துவண்டு போறதோ இல்லைன்னா வருத்தப்படுறதோ கலங்கி போறதோ அவளுக்கு ஒன்றும் ஆகவே ஆகாது. அவ எப்பொழுதும் தங்களுடைய இயல்பு நிலையிலே தான் இருப்பா. எப்படி ஸ்படிகத்திலேருந்து அந்த பக்கத்தில் வச்சு அந்த வஸ்துவை எடுத்துட்டோமோ அப்போ அது தன்னுடைய இயல்பு நிலைக்கு வந்துடுறதோ அந்த மாதிரி நல்லவர்களும் இப்படித்தான் இருப்பா, ஒரு பொழுதும் அவ மாறுறதே இல்லை, அவ குணம் அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா 2வது வரியில பிரகசந்தி பாண்டிய நதியாக அப்படிங்கிற, அதாவது பாண்டிய தேசத்து நதிகள்லாம் சிரிக்கிறது எதை பார்த்து அப்படின்னா இந்த மேகத்தை பார்த்து. வெறும் அறகுறையா கத்துண்டு இது ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்றதே அந்த மேகத்தை பார்த்து பாண்டிய நதிகள்லாம் சிரிக்கிறது தான். ஏன் பாண்டிய நதிகள்னு பொதுவாக சொன்னார்னா பாண்டிய தேசத்தில் முக்கியமாக தாமிரபரணி நதி இருக்கு. அந்த தாமிரபரணி நதியில் முத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவா. அப்போ இந்த தாமிரபரணி நதிக்கு பல கிளை நதிகள் உண்டு. அப்போ அந்த கிளை நதிகள் எல்லாமும் கூட முத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது உண்டு. இப்போ இந்த முத்துக்களை என்ன பண்றார் கவி இங்கே சுவாமி தேசிகன், அதை நதியினுடைய பற்களாக பாவிக்கிறார். அப்போ இது பல்ல தெரிய சிரிக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்போ அதனால தான் பாண்டிய நதியாக பிரகசந்தி சிரிக்கின்றது அப்படிங்கிறார். அப்போ பாண்டிய தேசத்து நதிகள் எல்லாம் சிரிக்கிறது அப்படின்னு சொன்னால் அதில் அந்த அளவுக்கு முத்து இருக்குன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இன்னொன்று இப்படி பல்லு தெறிக்க சிரிக்கிறதுனா இந்த மேகம் கொஞ்சோண்டு கடல்லேருந்து ஜலத்தை எடுத்துட்டு என்னமோ ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுறதே. அங்கே பார் அந்த அகஸ்தியர் கடலையே ஆச்சமனமாக துண்டு ஒரு துளியாட்டம் சாப்பிட்டு போனார், அவர் எவ்வளோ அமைதியாக இருக்கார், இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நதிகளெல்லாம் சிரிக்கிறதா. ஏன்னா நதி தானே அப்புறம் கடலில் போய் சேர போகிறது, கடலில் போய் ஒன்றா கலந்து அதுக்கப்புறம் தானே அது இதுவாக போகிறது. அப்போது அந்த நதிகளுக்கெல்லாம் இந்த மேகத்தினுடைய செயலை பார்த்து சிரிப்பாக வருது. அப்போது அரைகுறையாக தெரிஞ்ச மனிதர்கள் இப்படி தங்களை ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கும் பொழுது முழுக்க தெரிஞ்ச மனிதர்கள் எப்பொழுதுமே அவர்களை பார்த்து ஏளனம் செய்வார்கள் அப்படிங்கிறது இங்கே கவி காண்பிக்கிறார் சூக்ஷ்மமா. சுபாஷித நீவியில முதல் பத்தத்தில் 7வது ஸ்லோகம், ஸ்தல பரிசேஷித ஜலதேஹே சவிதே சஞ்சாத டம்பரம் ஜலதம் பிரஹசந்தி பாண்டிய நத்யா சுக்தி முகைர் மௌக்திகஸ்தியானைஹி. அதாவது இந்த அகத்திய மாமுனிவர் அப்படின்னு ஒரு பெரிய முனிவர், அவர் ஏதோ ஒரு கோபத்தின் காரணமாக இந்த சமுத்திரத்தையே கடலையே அவர் என்ன பண்ணிட்டார், வெறும் ஒரு துளி நீர் போல ஆச்சமனம் பண்ணிட்டார். ஆச்சமனம்னா அப்படியே உள்ளுக்கு எடுத்துக்கிறது, உள்ளங்கை அளவு நீராக அதை மாற்றி கடல் நீரையே தான் அப்படியே தன்னுடைய வாய்க்குள்ள வயிற்றுக்குள்ள அப்படியே அமுக்கிட்டார். அப்பேற்பட்ட அந்த அகத்திய முனிவர் கூட கர்வமோ அகந்தையோ ஏற்படவே இல்லை அவருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், கடல் நீரையே தன் வயிற்றுக்குள்ள வச்சுட்டு இருக்கார், ஆனா அவர் அமைதியா இருக்கார். ஆனா இந்த மேகங்கள் இருக்கே, இந்த மேகங்கள் என்ன பண்றதா, கடல்ல இருந்து கொஞ்சோண்டு நீரை நீராவியா மேலே எடுத்துட்டு அது மேலே போய் நின்றுண்டு மேகம் மின்னல் இடியோட கூட சேர்ந்துண்டு, இந்த மேகமானது மின்னல் இடியோட கூட சேர்ந்துட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டமா ஆஹா அப்படின்னு சிரிக்கிறதா. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கெட்டவர்கள் தீயவர்கள் என்ன பண்ணுவா, மேகம் போல கொஞ்சோண்டு ஜலத்தை மட்டும் எடுத்துட்டு அறகுறையா விஷயம் தெரிஞ்சுட்டு தங்களுக்கு எல்லாம் தெரியும், தாங்க உயர்ந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு ரொம்ப கர்வமா சிரிக்கிறது ஆர்ப்பாட்டம் பண்றது எல்லாம் பண்ணுவாளாம். ஆனா நல்லவர்கள் அகஸ்திய முனிவர்களை போல எல்லாம் முழுமையா கற்று தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தாலும் தாங்கள் ஒரு பொழுதும் இந்த கர்வம் தம்பட்டம் அடிச்சுக்கிறது அப்படிங்கிறத ஒரு பொழுதும் அவ செய்யவே மாட்டா.
அறகுறையா படித்தவா மட்டும்தான் என்றைக்குமே ஆடுவா. அதுதான் அர்த்தோகட்டோ பூர்ணோகட்டோ நெய்வ கரோதி சப்தம் அப்படின்பா. இந்த பூர்ணமான ஒரு குடம் என்றைக்குமே சத்தம் போடவே போடாது. அர்த்தோகட்டோ ஜல்பதி சாட்டஹாசம், இந்த பாதி நிரம்பிய குடம் தான் அரை குடம் தழும்பும் கூத்தாடும் அப்படின்பா. அந்த மாதிரி இங்கே மேகத்துக்கு ஒப்பாக தீயவர்களை காண்பித்து அந்த இடி மின்னலை எல்லாத்தையும் அவர்கள் போடக்கூடியதான அந்த ஆடம்பரமான சப்தமாக காண்பித்து அப்படி அவர்கள் கர்வப்படுவார்கள். கொஞ்சமான நீரை மட்டுமே எடுத்துட்டு, இந்த அகஸ்தியர் எல்லா நீரையும் எடுத்துட்டார் கடல்லேருந்து, ஆனாலும் அவர் கர்வப்படாமல் அமைதியாகவே இருந்தார், சாந்த ஸ்வரூபியாக இருக்கார். அந்த மாதிரி நல்லவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு இங்கே காண்பிக்கிறார் சுவாமி. சுபாஷித நீவில முதல் பத்தத்தில் 8வது ஸ்லோகம், பிரதிபன்ன வாம திருஷ்டிஹி ஸ்தன இவ கஷ்டித் சமுன்னதோப்யதிகம் பதனமதிகம்ய சமயே பரிஹாச ரசாவஹோ பவதி. அதாவது ஒருத்தர் ரொம்ப பெரியவன், எல்லா விதமான கலைகளையும் கற்றுட்டான், தான் எல்லா விதமான சாஸ்திரங்களையும் அத்தியனம் பண்ணியாச்சு, வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி கர்வத்தில் இருந்தான்னு சொன்னால் அவன் வீழ்ச்சியைத்தான் சந்திப்பான். இது எப்படி அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு உதாரணத்தில் உலகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு திருஷ்டாந்தத்தை காண்பிக்கிறார். ஒரு நல்ல அழகான பெண் இளமை ததும்ப இருக்கா. அதே பெண் இளமையிலிருந்து முதுமைக்கு போயிட்டான்னு சொன்னால் பதனம் அதிகம்ய சமய, அவளுடைய ஸ்தனமானது, அதாவது அவளுடைய மார்பானது இளமையில் எப்படி பிடிச்சுட்டு இருந்ததோ அது என்ன ஆகும், முதுமையில் வர்றச்சு அது அப்படியே தொங்கி போயிடும். அந்த மாதிரி தான் எல்லாம் கத்துன்ட்டேன்னு ஒருத்தன் கர்வத்தோடு நின்னான்னு சொன்னால் இந்த ஸ்தனம் எப்படி கீழே விழுந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி இவனும் கீழே வீழ்ச்சியை அடைவான். அப்போது கர்வங்கிறது கூடாது. இந்த இடத்துல கர்வங்கிறது அந்த திமிர் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த திமிர்த்தனம் இருக்கும் பொழுது என்ன ஆகும், அந்த ஸ்தனமானது ஸ்டிஃபாக இருக்கும். அதே அந்த திமிர்த்தனங்கள்லாம் போயிடுத்து அப்படின்னு சொன்னால் அது தானாகவே விழுந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த இடத்துல ஓமையோடு அதை காண்பிக்கிறார். அப்போது கர்வப்படாமல் தான் கற்ற கல்வியை சரியான முறையில் ஒருத்தன் பயன்படுத்துகிறான்னு சொன்னால் அவன் இளமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய மார்பகம் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பான். அதே அவன் கர்வப்பட்டான்னு சொன்னால் முதுமையில் அந்த பெண் எப்படி இருப்பாளோ, அவளுடைய மார்பகமானது எப்படி விழுந்து கிடக்குமோ அது போல இவன் விழுந்து கிடப்பான், வீழ்ச்சியை சந்திப்பான் அப்படின்னு இங்கே காண்பிக்கிறார். சுபாஷித நீவில முதல் பத்தத்தில் 9வது ஸ்லோகம், பகுவிதத்யுபகாரான் குப்த்வா துரிதம் பிரகாஷயதி தேஜா சுஹுர்தி விஹிதாஹிதமதிர் என்ன பிரத்யுபகரோதி ந தத்து. அதாவது 2 பேர் இருக்கா நண்பர்களா, அதில் ஒருத்தன் ரொம்ப தீய வழியில் இருக்கக்கூடியவனாக இருக்கான். அப்படி இருந்தும் கூட அந்த இன்னொரு நண்பன் இவனை என்ன பண்ணுறான், இவனுடைய அந்த பலவிதமான தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி இந்த மாதிரி பண்ணாத, இதெல்லாம் நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு புத்திமதி சொல்கிறான். அதே மாதிரி அவன்கிட்ட இருக்கக்கூடியதான குற்றங்களை குறைகளை எல்லாம் மற்றவர்களுக்கு தெரியாமல் அதை மறைச்சும் வச்சிருக்கான். இப்படி இவனுக்கு நல்வழிப்படுத்தி எல்லாம் பண்ணாலும் கூட இவன் மதிக்காம இவன்கிட்ட இருக்கக்கூடியதான ஒரு சின்ன தவறையெல்லாம் குற்றங்களை எல்லாம் சுட்டி காட்டி அவனை வெறுக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனை காட்டிலும் ஒரு மிருகம் யாருமே இருக்க முடியாது, அவன் மனிதனே இல்லை, மனிதர்கள்லேயே அவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற அப்படிப்பட்ட அந்த மனிதனை நாம் ஒதுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் யார் ஒருத்தன் தன்னை நல்வழிப்படுத்தி தனக்கு நல்ல உபதேசங்களை எல்லாம் சொல்கிறானோ அப்படிப்பட்ட நண்பனை முடிஞ்ச வரைக்கும் நாம் அவனுக்கு உதவி செய்யணும், அவனை ஆதரிக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். அப்போது ஒரு நண்பன் புத்திமதி சொல்கிறான், நம்மளை நல்வழிப்படுத்துகிறான், நம்ம தீய வழியை போகாமல் தடுக்கிறான், நம்மக்கிட்ட இருக்கிற தவறுகளை எல்லாம் அடுத்தவர்களுக்கு காண்பிக்காமல், அதாவது இந்த இடத்துல தவறுகளை மறைக்கிறான்னு அர்த்தம் இல்லை, தன்கிட்ட இருக்கிற குறைகளை மறைச்சி அதை நிறைகளை அடுத்தவர்கள்கிட்ட சொல்கிறான்னா அவன் உண்மையான நண்பன். அந்த மாதிரி நண்பனை நம்ம தவிர்க்கக்கூடாது. இல்லை அவன்கிட்ட இல்லாத குற்றத்தை எல்லாம் சுமத்தி அவனை வெறுக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் அவனுக்கு நல்லதாவது செய்யணும், அப்படி செய்யலைன்னா இப்படி கெட்டதாவது செய்யக்கூடாது அப்படின்னு சுவாமி தேசிகருடைய திருவுள்ளம். சுபாஷித நீவில முதல் பத்தத்தில் 10வது ஸ்லோகம், ஏதான் தஹந்தி சாந்தான் ஏபியஹ சித்தயேயுரசிதத்வமர்மானஹ அகணித நிஜ பிரகாஷைஹி கிமாஸ்ரயாஷை அநாசயமிஹ.
அதாவது ஏதான் தகந்தி சாந்தான், இந்த இடத்துல பாட்டபேதங்கள் உண்டு இந்த ஸ்லோகத்தில். ஆனால் சில இடங்களில் சில இதை வந்து அப்படியே எடுத்துக்கிறார். அதாவது இந்த இடத்துல அகணித நிஜ பிரகாஷைகின்னு உண்டு, பிரணாஷைகி அப்படின்னு உண்டு. 2 விதமான பாடபேதங்கள் இருக்குது, அதை கவனிச்சுக்கணும். அதாவது சூரியன் சந்திரன் இவாளை காட்டிலும் நெருப்பினுடைய ஒளி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சின்னது தான், அது வந்து ரொம்ப பெருசு கிடையாது. அப்படி இருக்கக்கூடியதான அந்த நெருப்பு நம்ம அதில் எதெல்லாம் போடுறோமோ அதை எல்லாத்தையுமே, அது நல்ல வஸ்து தீய வஸ்து அப்படின்லாம் அது பார்க்கவே பார்க்காது, அது வித்தியாசமே இல்லை, அது பாட்டுக்கு எல்லாத்தையும் எரித்து சாம்பல் ஆக்கிடும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தான் வளர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மரக்கட்டையை அதே நெருப்பு எரித்து சாம்பல் ஆக்கிடும். இப்போ நெருப்பு வளரணுன்னா அதுக்கு நல்லா விறகுகள்லாம் இருக்கணும். அப்படி விறகுகள் இருக்குது அப்படின்னா அந்த விறகுகள் எரிஞ்சு தன்னை வளர்க்கிறது அந்த விறகுகள் தான். அப்படி தன்னை வளர்க்கிற அந்த விறகையே இது சாம்பல் ஆக்கிடுறது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கொடூரமான விஷயம் இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகத்தில் கெட்டவாள்லாம் என்ன பண்ணுவான்னா, தங்களுக்கு உதவி பண்ண நல்லவர்களே அவள் அழிச்சுடுவா. அதில் அவள் துளி கூட நன்றி அப்படிங்கிறதோ ஈவிரக்கம் காட்டுறதோ அப்படிங்கிறது எதையுமே வச்சுக்க மாட்டாள். அவள் தன்னுடைய சுயலாபத்துக்காக நல்லவர்களை உபயோகம் படுத்திட்டு அதுக்கப்புறம் அவர்களை மறந்துடுவா. அதனால் அப்பேற்பட்ட அந்த சுயநலம் பிடித்த அந்த தீயவர்கள்கிட்டேருந்து நம்ம வெகு தொலைவில் தான் இருக்கணும், அவள் கிட்ட போகக்கூடாது, இல்லைன்னா நம்மளை அழிச்சிடுவா அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்கே நமக்கு உபதேசமாக காண்பிக்கிறார். ஓம் தத் சத்து. சுபாஷித நீவில முதல் பத்ததியில் 11வது ஸ்லோகம். நவதளபுட்டே கல்பியா யஸ்ய பிரபோரபி தல்பதீஹி நடபரிப்ருடோ யஸ்யாதஸ்தாச்ரமம் சமயிஷ்யதே வடவிடபினஸ்தஸ்யாங்கூரான் அனுத்கட பல்லவான் ஸ்தபுட சட்டசாபேக்ஷி பிக்ஷு பிரதிக்ஷண மீக்ஷதே. அதாவது பொதுவாக சில பேர் ஏதோ ஒரு விஷயத்துக்காகவே காத்துன்னு இருப்பாளாம். அது காத்துன்றது அந்த விஷயம் எப்படா அப்போ நமக்கு கிடைக்கும், அந்த விஷயத்தை நம்ம எப்படி அதை பெருசாக்கலாம், இல்லை ஊதி ஊதி பெருசாக்கலான்னு இந்த சில கெட்ட புத்தி படைத்தவர்கள் காத்துன்னு இருப்பா. ஏதாவது ஒரு சின்னதாக கிடச்சா போகிறோம், அது ரொம்ப பெருசாக ஆக்குவா. அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு உதாரணத்தையும் காண்பிக்கிறார் கவி. என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பிக்ஷுகன், அதாவது ஒரு பிச்சை வாங்கி சாப்பிடக்கூடியவன், அவன் ஒரு ஆலமரத்தை பார்த்துட்டு அந்த ஆலமரத்தில் இருக்கக்கூடியதான தளிர்களை பார்த்துட்டு, அப்பா இந்த தளிர் எப்படா அப்பா துளிர்க்கும், துளிர்த்து பெரிய இலையாகும், அந்த இலையை வந்து நம்ம பறித்து அதை தொன்னையாக தைச்சி அதில் பிக்ஷையை வாங்கி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி காத்துட்டே இருக்கானா. அது எப்பேற்பட்ட மரம் அப்படிங்கிறார் கவி. அதுதான் இங்கே விசேஷமே. அதாவது மகாவிஷ்ணு பிரளய காலத்தில் ஒரு சின்ன குழந்தையாக இருந்து அந்த மரத்தினுடைய இலையில தான் இளைப்பாறுவாராம். அப்பேற்பட்ட உயர்ந்த மரம் அந்த மரம். அதே மரத்துக்கு கீழே தான் பெரிய நர்த்தனம் எல்லாம் ஆடக்கூடிய அந்த பரமேஸ்வரன் பிரளய காலத்தில் இளைப்பாறக்கூடிய மரமாக இருக்குமா அந்த மரம். அது மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்தி அப்படின்ற விசேஷமான ஒரு அவதாரம் எடுத்து அந்த அவதாரத்தின் மூலமாக சனகாதி மகரிஷிகளுக்கு மௌனமாக உபதேசம் பண்ணுவாராம் அந்த மரத்தின் கீழே. அப்பேற்பட்ட உயர்ந்ததான மரம். அந்த மரத்தினுடைய குண விசேஷங்கள்லாம் இவன் தெரிஞ்சுக்காம அதில் அல்பமாக அந்த இலை எப்போ துளிர்க்கும், அந்த துளிர்த்த இலையில எப்போ பிக்ஷையை வாங்கி சாப்பிட்லான்னு காத்துட்டுருப்பானா. அப்போ அதே மாதிரி துஷ்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உயர்ந்தவர்களுடைய குணங்களை என்றைக்குமே பார்க்க மாட்டானா. அப்படி பார்க்காம அதில் என்ன கெட்ட விஷயம் இருக்குது, ஏதாவது தட்டுப்படுமா, அவகிட்ட இருக்கிற அந்த சின்ன அந்த கெட்ட விஷயத்தை கூட ரொம்ப பெருசாக்கி நம்ம குளிர்காயலாம் அப்படின்னு பார்த்துட்டுருப்பா. அப்படிப்பட்டவர்கள் இந்த மனிதர்கள்லேயே ரொம்ப கடைக்கோடியில் இருக்கக்கூடியவர்கள், அதமோதமர்கள் அப்படின்னு அவர்கள் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் அதமாதம மனிதர்கள் எப்பேற்பட்டவர்கள், அவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக காண்பிக்கிறார் நல்ல உதாரணத்தோட. நிரவதி குணகிராமே ராமே நிராகசி வாகசி ஸ்புரண முஷிதாலோகா லோகா வதந்தி சதந்திகே வரதனுஹதிம் வாலித்ரோஹம் மனாக் அசசர்ப்பணம் பரிமித குணே ஸ்பஷ்டாவத்யே முதா கிமுதா சதே. அதாவது சுவாமி வேதாந்த தேசிகனுடைய சுபாஷித நீவி அப்படிங்கிற கிரந்தத்தில் முதல் பத்ததியில் 12வது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் ஒருத்தன் தங்கிட்ட நிறைய குறைகள்லாம் இருக்குது.
அதையெல்லாம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே மாட்டானா. அடுத்தவங்க கிட்ட என்ன குறை இருக்கோ அதை தான் வந்து பெருசுப்படுத்தி பார்த்துட்டே இருப்பான் அப்படின்னு. இதுக்கு ஒரு ராமாயணத்தினுடைய உதாரணத்தை எடுத்து காண்பிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ராமர் அவதார புருஷன் எல்லாம் கொண்டாடுறோம், ஆனால் இவர்கிட்ட எவ்வளவு குறைகள் இருக்கு பாருங்க அப்படின்னு. ஏன்னா ராமாயணத்தினுடைய ஆரம்பமே நாரதர்கிட்டே வால்மீகி கேட்கக்கூடியதான கேள்விகள் தான். 14 விதமான குணங்களை கேட்டு இது நான் 14 யார்கிட்ட இருக்குன்னு கேட்கும்போது அந்த 14 ஒரே ஒருத்தர்கிட்ட தான் இருக்கு, ராமன் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற மாதிரி தான் ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கக்கூடியதான அப்பேற்பட்ட அந்த ராமனுக்கு இவ்வளவு தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து கண்டுபிடிப்பானா. அவனெல்லாம் நம்ம என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குற. அது என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல வரதனு ஹதிம் அப்படிங்கிறார். வரதனு ஹதிம் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்திரீ ரூபமாக இருந்த தாடகையை கொன்றது, அது ஒரு அபச்சாரம் அப்படின்னு காண்பிக்கிறார். இது ஒரு குற்ற செயல் இல்லையா, இந்த ராமன் அதை பண்ணலையா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கப்புறம் வாலி துரோகம், வாலி நான் யாரையும் அனாவசியமாக வதைக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தவன். அப்படி இருக்கக்கூடியவனை, அதாவது சண்டைக்கே வராதவனை வீணா போய் கொன்னது அப்படிங்கிறது ராமனுடைய ஒரு தோஷம் அப்படின்னு. அப்புறம் மனாக் அபசர்ப்பணம் அப்படின்னு. மனாக் அப்படின்னு சொன்னா, இந்த கரதூஷணாதிகள் எல்லாம் ராமன் இடத்துல யுத்தத்துக்கு வந்த சமயத்துல ராமன் கொஞ்சம் பின்வாங்கினார் யுத்தத்துல. அப்போ யுத்தத்துல பின்வாங்கினது அப்படிங்கிறது இந்த ராமனுக்கு இழுக்கு. இப்படி குறைகளோட இருக்கக்கூடியவன் இந்த ராமன், இவனை போய் கொண்டாடுறோமே அப்படின்னு சொல்லி துஷ்டராக இருக்கக்கூடியவன், அடுத்தவர்கள் கிட்ட குறைகளை கண்டுபிடிக்கக்கூடியவன் சொல்லிண்டே இருப்பா அப்படின்னு. இதுக்கெல்லாம் எத்தனையோ பெரியவர்கள் எல்லாம் ரொம்ப அழகாக சமர்த்தனம் பண்ணியிருக்கா. ஸ்திரீ கிடையாது அவ, ராட்சச ரூபமாக இருக்கக்கூடியவள், அப்போ ராட்சசியத்தான் அங்க வந்து வதச்சாலை தவிர ஸ்திரீயை கிடையாது அப்படின்னு. வாலிங்கிறவனை மறைஞ்சு நின்று தாக்கல, வாலிங்கிறவனை வந்து அவன் எதிர்த்துல நின்று சண்டை போடுறது அப்படிங்கிறது வேற. இவன் வஞ்சகமாக அவன்கிட்ட இருந்து பிடிங்கிட்டதுனால இவனுக்கும் வஞ்சகத்தை நம்ம வந்து காண்பித்து அவனுக்கு புத்தி புகட்டணுங்கிறதுக்காகத்தான் வாலியை மறைஞ்சிருந்து கொண்டார் அப்படின்னும். அதே மாதிரி கரதூஷணர்கள்ல இந்த கரனானவன் ரொம்ப கிட்டக்க வந்துட்டான். வில்லு அடி போடணும், அம்பு போடணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தூரமாவது டிஸ்டன்ஸ் வேணும் அந்த நான்ல அம்பு போட்டுறதுக்கு. அந்த அம்பு போட்டுறாத அளவுக்கு இவன் பக்கத்துல வந்து நின்றுட்டானா அவன் மேல எப்படி அம்பு எய்ய முடியும்? அப்படி எல்லாத்துக்கும் ஒரு காரணங்கள் இருக்கு. அந்த காரணத்தினால தான் ராமன் அதை செய்தாரே தவிர அவர்கிட்ட அது தோஷம் கிடையாது அப்படின்னு பெரியவர்கள்லாம் சமர்த்தனம் பண்ணியிருக்கா. இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி தேசிகர் நமக்கு கொடுக்கக்கூடிய உபதேசம் என்னன்னா, எவ்வளவுதான் நம்ம நன்னவனா இருந்தாலும் கூட இந்த உலகமானது நம்மிடத்துல குறைகளை பார்த்துண்டு ஏதோ ஒரு விதத்துல நம்மள குறை சொல்லிண்டு குத்தம் சொல்லிண்டே தான் இருக்கும். ஆகையினால அது ஒன்றுத்துக்கும் நம்ம பதில் சொல்றதுக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான செயலா இருக்கும் அப்படின்னு. ஆகையினால எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நமக்கு இந்த குறை சொல்றது அப்படிங்கிறது என்னைக்குமே நம்ம கிட்ட தீரவே தீராது. முதல்ல நம்மளுடைய குறைகளை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சொல்லக்கூடிய உபதேசம். ஆகையினால நம் குறைகளை நம்ம தெரிஞ்சுண்டு அடுத்தவர்கள் குறைகளை பெரிதுபடுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.